திருவாரூர் அருகே பொதக்குடியில் ரமலான் பண்டிகையொட்டி 5000த்திற்கும் மேற்பட்டோர் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். உலகம் முழுவதும் இன்று ரமலான் பண்டிகை இஸ்லாமிய சமுதாயத்தினரால் கொண்டாடப்பட்டு வருகிறது. பிறை தென்பட்டதன் தொடர்ச்சியாக இன்று தமிழகம் முழுவதும் ரமலான் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் பொதக்குடியில் அரசு பள்ளிக்கு சொந்தமான விளையாட்டு மைதானத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி ரமலான் பெருநாள் வாழ்த்துக்களை திரித்துக் கொண்டனர். ஒரு சிலர் இந்த மகிழ்ச்சியை கெடுக்க வேண்டும் என்பதனால் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணியாக ஈரானிய மீது தாக்குதல் தொடுத்தது போர் என்கிற பெயரில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் மீது துன்பத்தை ஏற்படுத்தியுள்ளது கண்டனத்திற்குரிய செயல் என தெரிவித்தார். இந்த பெருநாளுடைய நாளில் சிலர்கள் இந்த மகிழ்ச்சியை கெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மக்களை இந்த நேரத்தில் கூட போர் என்ற பெயரால் தன்னுடைய மற்றவர்களுடைய வளத்தை தான் உண்ண வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மக்களுடைய கடுமையான துன்பத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்துகிறார்கள். இன்றைக்கு எத்தனையோ ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள் என்று எத்தனையோ நபர்கள் இந்த நேரத்திலும் கூட கொலை செய்யப்படுகிறார்கள். அது மிகவும் வேதனையாக இருக்கிறது. அது இந்த காரியத்தை யார் செய்கிறார்களோ அவர்கள் கண்டனத்திற்குரியவர்கள் என்று இந்த நேரத்தில் நாம் அவர்களை கண்டிக்கிறோம். இந்த நன்னாளில் அனைவர்களும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், அனைவர்களும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும், அனைவர்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று இந்த நல்லாளில் அனைவர்களுக்கும் நாம் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.